எல்லாருக்கும் வணக்கங்க. ஸ்நேகிதி புடிச்சிருக்கோம். இன்றைக்கி பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஒரு 1550 கிலோ தேங்காய் வந்து வாங்கிட்டு வந்தோங்க. அதே மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணிக்கையில் ஒரு 3500 காய் பக்கம் வந்துச்சுங்க. அதை வந்து உடச்சி காய போட்டிருக்கோம். இந்த முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் ட்ரையர் ஃபுல்லாகிற மாதிரி நாங்கள் தேங்காய் உடச்சி போட்டிருக்கோம். அதில் வந்து எவ்வளோ கொப்பரை கிடச்சிருக்குன்னு சொல்லி இன்றைக்கி பார்க்கலாங்க. இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, வாடிக்கையாளருக்கு, அதாவது எண்ணெய் வாங்குகிற வாடிக்கையாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெயோட தரம், தேங்காய் எண்ணெயோட தரமுங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ வேலை இருக்குது, அதாவது ஒரு தேங்காய் வாங்கி கொப்பரை உற்பத்தி பண்ணி ஒரு தரமான எண்ணெய் பண்ணுறதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற வேலைகள். அதே மாதிரி புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு தேங்காய் வாங்கினா எவ்வளோ கொப்பரை கிடைக்கும், அதில் எந்தெந்த மாதிரி பார்த்து நேர்த்தியாக வாங்கணும், அந்த மாதிரி தகவலாம் வந்து பார்க்கலாங்க. எல்லாருக்கும் தரமான உணவுப் பொருட்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட லட்சியங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 80 வருஷத்துக்கு மேலே, 80 வயசுக்கு மேலே ஆரோக்கியமாக வாழணுங்க. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நேகிதி ஃபுட்ஸில் தரமான உணவுப் பொருட்கள் இயற்கையான முறையில் எந்த ஒரு ரசாயனமும் கலப்படம் இல்லாமல் உற்பத்தி பண்ணிட்டுருங்க. அதுக்கான தொடர் பதிவுகள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வாங்க நம்ம போய் இப்போ தேங்காய் கொப்பரை வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு, அது எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்க்கலாங்க. கொப்பரையெல்லாம் தோண்டி முடிச்சாச்சுங்க. நீங்கள் பார்க்குற தொட்டி பாருங்கள், இந்த சாக்கிலியில் தொட்டி தான் அடைச்சி வச்சுருக்கோம். இந்த சாக்கிலியில் இருக்கிற தொட்டி தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொப்பரை எடை பார்த்துடலாங்க. முதல் தர கொப்பரை எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், முதல் தர கொப்பரை சூப்பராக இருக்குது. முதல் தர கொப்பரை சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இரண்டாம் தர கொப்பரைங்க நீங்கள் பார்க்குறது அதுவும் பிரித்து வச்சுருக்கோம். முதல் தர கொப்பரை எவ்வளோ வெயிட் வருது, இரண்டாம் தர கொப்பரை எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாங்க. எல்லாம் கம்ப்ளீட்டாக தோண்டி வச்சுங்க. எல்லாம் ஒரு 2-3 நாளாக தோண்டிட்டு இருக்கோம். எல்லாம் முடிஞ்சுங்க. ட்ரையர் ஃபுல்லாக உடச்சி போட்டிருந்தோங்க. ஏன்னா நம்ம எப்போவுமே ஒரு 1000 காய், 800 காய், 700 காய், 500 காயின்னு சொல்லி பதிவுகள் போட்டிருந்தோம். இந்த வாட்டி தான் நம்ம ட்ரையர் ஃபுல்லாக உடச்சி போட்டிருந்தோம். எல்லாம் உடச்சி போட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தோண்டியாச்சுங்க. எல்லாமே தோண்டிட்டோம். இப்போ வந்து வெயிட் பார்த்துடலாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் தர, மூன்றாம் தர கொப்பரைங்க. இதில் என்ன பண்ணுவோன்னா பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் இளங்காயமாக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பு பண்ணுறதுக்கு, குளியல் சோப் பண்ணுறவங்களுக்கு வந்து கொடுக்குறக்கு வச்சுக்கோங்க. பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குளியல் சோப் பண்ணுறவங்களுக்கு எண்ணெய் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 4-5 பேர் வந்து எங்ககிட்ட குளியல் சோப் பண்ணுறவங்க வந்து எண்ணெய் வாங்குறாங்க. அவங்களுக்கு வந்து இதை கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம ஃபுட் கிரேடுனா இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் குளியல் சோப்புக்கு போகிறதுங்க. இந்த மாதிரி இருக்கிற தேங்காய் கொப்பரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குளியல் சோப்புக்கு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா பாருங்கள், இது வந்து கலர் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோப்புக்கு எண்ணெய் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம முதல் தர வந்து பார்த்திங்கன்னா உணவுக்கும் மற்றதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பியூராக முதல் தர வந்து இந்த மாதிரி கொப்பரையில் வந்து பார்த்திங்கன்னா பியூராக முதல் தர எண்ணெய்க்கு வந்து கொடுப்போங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முதல் தரம் உணவுக்கு பயன்படுத்தணுங்க. இரண்டாம் தரம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயிலுக்கு, சோப்புக்கெல்லாம் பயன்படுத்தணுங்க. காய வச்சு கொப்பரையெல்லாம் ரெடியாக இருக்குங்க. முதல் தர கொப்பரையில் காய வச்ச கொப்பரையெல்லாம் ரெடியாக இருக்குது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 15 சாக்குங்க. இந்த 15 சாக்கை தான் நான் இப்போ எடை போட போகிறேங்க. முதல் சாக்குங்க 28,200ங்க. ரெண்டாவது சாக்குங்க 24,500ங்க. 24,500 ரெண்டாவது சாக்கு. மூணாவது சாக்கு 29,660ங்க. 29,660. நாலாவது சாக்கு 25,940ங்க. அஞ்சாவது சாக்கு 27,960ங்க. ஆறாவது சாக்கு 28,520ங்க. ஏழாவது சாக்கு 25,60ங்க. 25,60. எட்டாவது சாக்கு 25,480ங்க. 25,480. ஒம்பதாவது சாக்கு 24,800ங்க. பத்தாவது சாக்குங்க 26,620. 11வது சாக்கு 25,140ங்க. 12வது சாக்கு 26,380ங்க. 13வது சாக்குங்க 26,300ங்க. 14வது சாக்கு 26,300ங்க. 15வது சாக்குங்க 25,600ங்க. கடைசியாக டப்பில் இருக்கிறது முடிஞ்சுங்க. இதோட நல்லா ஃபஸ்ட்டு குவாலிட்டி வந்து முடிஞ்சுங்க. 6,840. இந்த டப் வெயிட் வந்து கழிக்கணுங்க. 6,840ங்க. இரண்டாம் தர கொப்பரை எடை பார்த்துடலாங்க. இதெல்லாம் தான் இரண்டாம் தரம்னு வச்சுருக்கோங்க. இதெல்லாம் இரண்டாம் தரம்னு வச்சுருக்கோம். பாருங்கள், எல்லாம் ஃபங்கஸ் வந்து லைட்டாக வந்ததுங்க. லைட்டாங்க. இது வந்து இரண்டாம் தரம். இதோட வெயிட் பார்த்துடலாங்க. இது வந்து 25,420ங்க. ரெண்டாவது சாக்குங்க 16,460ங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க. முதல் தரம், இரண்டாம் தரம் இதுதாங்க. முதல் தரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 சாக்கு ஒரு டப்பு. இரண்டாம் தரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 சாக்குங்க. சாக்கு எடைங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாக்கோட தான் எடை வச்சோம். இதை வந்து கழிச்சிடலாங்க. 620 கிராம் சாக்கு வருதுங்க. சராசரியாக ஒரு 600 கிராம் வச்சுக்கலாங்க. கிட்டத்தட்ட 15 சாக்கு முதல் தரமும், இரண்டாம் தரம் வந்து பார்த்திங்கன்னா 2 சாக்குங்க. இதை வந்து வெயிட் கழிச்சு 1532 கிலோக்கு எவ்வளோ கொப்பரை வச்சுன்னு வெயிட் பார்த்துடலாம். முதல் தரமும் இரண்டாம் தரமுங்க. இப்போ கொப்பரை எவ்வளோ வெயிட் வந்துருக்குன்னு பார்த்துடலாங்க. நாங்கள் வந்து இது வந்து 15, 5, 26ங்க. இப்போ நம்ம இது கணக்கு பார்க்குறது
தேங்காய் கொள்முதல் வந்து பார்த்திங்கன்னா 1532 கிலோங்க. 6/5/26 போன வாரம் புதன்கிழமை வந்து இது கொள்முதல் பண்ணதுங்க. 7/5/26 உடச்சி போடுறோம், 8/5/26 உடச்சி போடுறோம், 9/5/26 உடச்சி போட்டுங்க. இது வந்து தேங்காய் பருப்பு அடைங்க, முதல் தர பருப்போட மொத்தம் வந்து 15 சாக்கு ஒரு டப்புங்க. 15 சாக்கு ஒரு டப்பு. இது வந்து வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 403.3 கிலோ கிடச்சிங்க. அதாவது முதல் தரங்க. அதில் சாக்கடை வந்து பார்த்திங்கன்னா 15 சாக்கு இன்ட்டு 600 கிராம் கழிச்சோம்னா 9 கிலோங்க. ஒரு பக்கெட்டு 1.1 கிலோங்க. இதை கழிச்சோம்னா முதல் தர கொப்பரை வந்து பார்த்திங்கன்னா 393 கிலோ 393.2 கிலோ கிடச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் இரண்டாம் தரம் பார்த்துடலாங்க. இரண்டாம் தரம் வந்து பார்த்திங்கன்னா 25.420 16.460 மொத்தம் 41.88ங்க. சாக்கடை 1.2 கழிச்சோம்னா கிட்டத்தட்ட 40.68 வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் தரம் கிடச்சிருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் 1532 கிலோ, முதல் தர தேங்காய் பருப்பு 393.2 கிலோ, இரண்டாம் தர தேங்காய் பருப்பு 40.68 கிலோங்க. மொத்த எடை 433.880 கிராம் கிடச்சிருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்த தேங்காயிலேருந்து நமக்கு கிடைச்ச கொப்பரை பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 28.3% கொப்பரை கிடச்சிருக்குங்க. முதல் தரம் இரண்டாம் தரம்ங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல தரமான தேங்காய் வாங்கியிருந்தால் இன்னும் கூட ஒரு 2-3% சேர்ந்து வந்து கொப்பரை கிடைக்குங்க. ஒவ்வொரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்குகிற தேங்காயை பொறுத்து கொப்பரையோட அவுட்புட் வந்து வேறுபடுங்க. கொப்பரை தொழில் பண்ணுறவங்க தரமான முதிர்ந்த தேங்காய் வாங்கணும், விழுந்த தேங்காய் வாங்கணுங்க. அப்போ தான் நமக்கு அவுட்புட் கிடைக்குங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கசங்கள் போட்ட தேங்காய் தான், ஏமாந்துட்டோம். இருந்தாலும் இது ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சுங்க எங்களுக்கு. நல்ல முதல் தர தேங்காயை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதல் தர எண்ணெய் விற்பனைக்காக பயன்படுத்துவோம். இரண்டாம் தரம் வந்து பார்த்திங்கன்னா சோப் ஆயிலுக்காக வந்து விற்பனை பண்ணுவோங்க. அன்சல்ஃபர் தேங்காய் எண்ணெய்ங்க. இந்த மாதிரி நம்ம தரமான கொப்பரை உற்பத்தி பண்ணோம்னா நம்ம தேங்காய் எண்ணெய் இவ்வளோ தெளிவாக சூப்பராக இயற்கையாக நல்லா இருக்குங்க. நாங்கள் உடச்சி போட்டதுலேருந்து இயற்கை நல்லா சப்போர்ட் பண்ணுச்சுங்க. அதே பாருங்கள், இந்த வாரம் புதன்கிழமை ஏலத்துக்கு கூப்பிட்டாங்க, போகல. எதனாலன்னா இந்த வேலையெல்லாம் முடியாதனால இந்த வாட்டி போகலைங்க. ஆனால் வாங்கி உடச்சி போட்டோம்னா கிளைமேட் சரியில்லைங்க. கிளைமேட் சரியில்லைன்னா நமக்கு சரியாக வந்து பார்த்திங்கன்னா கொப்பரை வந்து காஞ்சி வராதுங்க. அப்போ சரியாக கிளைமேட் வெயில் அடிக்கலைன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 100க்கு 100 வெயில் தான் வந்து ரொம்ப முக்கியங்க. இந்த கொப்பரை உற்பத்திக்கு வெயில் தான் முக்கியம். வெயில் குறைவாக இருந்துச்சுன்னா என்ன ஆச்சுன்னா பூஞ்சானம் பிடிச்சிருங்க. நம்ம ட்ரையரே வச்சிருந்தாலும் கரெக்டாக ஃபேன் போட்டு கரெக்டாக வெயில் அடிச்சதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான கொப்பரையாக கிடைக்குங்க. போன ஒரு பதிவு இல்லைங்க, சூப்பரான தேங்காய்ங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபாய்க்கு தேங்காய் உடச்சி போட்டிருந்தோம். அது என்னாச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வெயில் அடிக்காமல் பூஞ்சானம் பிடிச்சி வீணாக போச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு பயன்படுத்தணுங்க. இந்த வாட்டி வாங்கின தேங்காய் சுமாராக இருந்துச்சு, இருந்தாலும் வெயில் நல்லா போட்டனால, மழை தாங்க இருந்தாலும் வெயில் நல்லா போட்டனால இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தப்பிச்சிட்டேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு இன்னொரு பதிவில் போடுறேங்க. அடுத்த பதிவில் தொட்டியோட வெயிட் எவ்வளோ வருது, 1532 கிலோவுக்கு தொட்டி எவ்வளோ வெயிட் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க. எல்லாருக்கும் நன்றிங்க.